இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகேஷ் பத்தி எனக்கு தெரியாது. தேவையில்லாம பொது இடத்துல வந்து சீன் கிரியேட் பண்ணாத. ரேவதி ப்ளீஸ், இப்ப சூழ்நிலை மாறி இருக்கலாம். ஆனா முன்னாடி நீ என்கிட்ட அன்பா தானே இருந்த. நீ என்ன வாங்க போங்கன்னு தானே சொல்லுவ, அக்கான்னு தானே சொல்லுவ. அதெல்லாம் மறந்துட்டு என்ன திட்டாத. உண்மைதான், உன்னெல்லாம் ஒரு அக்கா மாதிரி தான் நினைச்சேன். ஆனா எப்ப நீ ஒரு கேவலமான பொம்பளைன்னு தெரிஞ்சதோ அப்பவே உன் மேல இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ரேவதி ப்ளீஸ். உன்னையும் அவனையும் ரொம்ப நல்லவங்க, அப்பாவே நினைச்சு ஏமாந்துட்டு இருந்தேன். நீங்க கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன். உங்க சூழ்ச்சியில மாட்டி நிரந்தரமா பொதுக்குழியில விழுந்திருப்பேன். நல்ல வேலை, தெய்வ மாதிரி ராஜா வந்து உங்க 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீங்க 2 பேரும் எவ்வளவு கேவலமான கிரிமினல்னு எனக்கு புரிய வச்சாரு. ரேவதி அதெல்லாம் இப்போ எதுக்கு? இங்க பாரு, என் மகேஷ் பத்தி மட்டும் நீ சொல்லிடு. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கடைசியா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஏதாவது பேசணும்னா நீ ராஜா கிட்ட போய் பேசிக்கோ. உன்னெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம என் பின்னாடி வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ரேவதி போய் தொலை. மேடம், போட்டோ ரெடி மேடம். ஏண்டி, என்ன கதற விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? என்னை என் மகேஷ் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உன் புருஷனோட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்துடுவியா? விட மாட்டேன்டி உன்னை. நான் வேதனையில துடிக்கிற மாதிரி நீயும் துடிக்கணும்டி, கதறணும். விட மாட்டேன் உன்னை, நான் விட மாட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நான் பாத்துடுறேன். போன்னு சொன்னல, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ.